அப்போ அவ்வளோலாம் கடந்து போய் அவர் தன்னை தாமே வெளிப்படுத்தப்படுகிற பாடுகள். அதே போலதான் பவுல் அடியார் என்ன செய்கிறார்? கிறிஸ்துவை உங்களிடத்தில் முழுமையாய் பயிரிட, அதான் கரெக்டான வார்த்தையா இருக்கும். அப்ப கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள், அறிந்து கொண்டீர்கள். ஆனால் கிறிஸ்துவின் உபதேசம், கிறிஸ்துவின் காரியங்களை, கிறிஸ்துவை இன்னும் மேன்மையாக அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் மனப்பாங்கு, உங்கள் மனப்பக்குவம், உங்கள் எண்ணங்கள், உங்கள் சிந்தனைகள், ஒவ்வொரு நாளும் எது உங்களுடைய எண்ணங்களை பொம்பாட் பண்ணுகிறது, சொல்லி கொடுக்கிறது, ஒவ்வொரு ஊழியக்காரனுடைய வார்த்தையை கேட்கும் போது அது எப்படி உங்களை மாற்றுகிறது, இந்த வார்த்தையின் அஸ்திவாரம் இருக்கிறதா? இந்த அப்பீசல், இந்த நிருபங்கள் தான் உங்களுக்கு அஸ்திவாரம். சபையின் அஸ்திவாரம் ஒரு கிறிஸ்துக்குள்ளார இருக்கிறவன், கிறிஸ்து உடையவனுக்கு அஸ்திவாரம். இந்த அஸ்திவாரத்தை நீங்கள் சரியாய் போட்டு விட்டீர்கள் என்றால், ஆவியானவர் உங்களுக்கு அந்த அஸ்திவாரத்தை சரியாய் போட்டு விட்டால், அப்புறம் வருகின்றது, பறக்கின்றது, உட்கார்றது, ஊண்டு போகிறது எல்லாத்தையும் நீங்க அழகா ஜட்ஜ் பண்ணி கரெக்டா நீங்க போவீங்க. இன்னைக்கு சபைகளில் விசுவாசி தடுமாறி எதை கேட்கறது, ஊழியக்கார வார்த்தை கேட்கறதா, பறந்து போறவனை கேட்கறதா, எங்க போறவனை கேட்கறதுன்னு தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரே ஒரு பெரிய பிரச்சனை, தன்னுடைய ஜனங்களுக்கு கிறிஸ்துவின் ஆழம் இல்லை. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு ஒழுங்கு இருக்கிறது, ஒரு வழி இருக்கிறது, அதை பின்பற்ற வேண்டும். ஒவ்வொரு வீட்டிலும் எப்படி ஒருத்தன் வாழ வேண்டுமோ அதே போல கிறிஸ்துக்குள் நீ நடக்கும் பொழுது பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நிருபங்கள். ஸோ அந்த நிருபங்களை அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது அதை அதிகமாக நீங்கள் நேசித்து அதை வாசித்தீர்கள் என்றால் கிறிஸ்துவோடைய எல்லா காரியங்களும் உங்களுக்கு தெளிவாய் புரியும். இந்த பூமியில இருந்து கொண்டே, இந்த காலத்தில் இருந்து கொண்டே இயேசுவோடைய 2வது வருகையில எப்படி வாழ்வீர்கள் என்கிற தெளிவு உங்களுக்கு வரும். சரி, ஓகே, அந்த வசனத்துக்கு போவோம். அப்ப அவர் சொல்லுகிறார், உக்கிரக்காரன். அப்ப வேலைக்காரர் ஆகிய நமக்கு தேவனுடைய வேலைக்காரன் முதல் நீங்களும் நானும் தெரிஞ்சுக்கணும். ஊழியம் செய்கிற அப்படின்னா நம்ம சாதாரண வேலைக்காரர்கள், அரசாங்க உத்தியம் செய்கிறவர்கள். அப்ப அந்த அரசாங்கத்தை பத்தி தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதான் பவுல் சொல்லுகிறாரு, தேவனுடைய ரகசியங்களை நமக்கு தேவன் வெளிப்படுத்துகிற ஒரு வேலைக்காரன். இந்த வேலைக்காரனுக்கு என்னென்ன செய்யணும், என்னென்ன நடக்கணும், எது அந்த அரசாங்கம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க வேலை எளிதாக இருக்கும், மக்களுக்கு சொல்கிறதும் எளிதாக இருக்கும், அவங்க வாழ்க்கை முறையும் எளிதாக இருக்கும். சும்மா இயேசு மேலே நம்பிக்கை மட்டும் இல்லை, இயேசு நம்மை கொண்டு போகிற காலங்கள் மேலேயும் நம்பிக்கை இருக்கும். அப்படின்னா வருங்காலம் எப்படி, இன்னும் ஒரு மாதத்திலேயோ ஒரு வருஷத்திலேயோ இல்லை 5 வருஷத்திலேயோ எப்படி காலங்கள் மாற போகிறது, அதுக்கு தன் ஜனங்களை எப்படி ஆயத்த பண்ண வேண்டும், இயேசுவின் வருகை வரும்பொழுது தன் ஜனங்கள் அவரோடு ஆளுகை செய்ய வேண்டும், அவரோடு வாழ வேண்டும், இம்மையிலும் எப்படி வாழ வேண்டும், வருங்காலத்திலும் இயேசு வந்த பிறகு அங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் என்கிற ஒரு தெளிவு வர வேண்டும். That means you can see what is in future in the presence. That's why the epistles are very important.